இது 1 கப்பு கோதுமை மாவு. இது எதுவுமே மிக்ஸ் பண்ணல, உப்புலாம் சேர்க்கக்கூடாது. வெறும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வைக்க போகிறேன். நம்ம பூரிக்கு எப்படி பிசையுமோ, சப்பாத்தி பூரி மாவுலாம் எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிட போகிறோம். பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அல்வா சேர்க்குறோம். மாவு நல்லா பிசைஞ்சு வேறு பவுலில் மாற்றியாச்சு. பவுலில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றிட போகிறோம். நான் இந்த செம்பு அளவு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன், சின்ன செம்பில். இந்த தண்ணிலேயே இந்த மாவு நல்லா ஊறட்டும். ஊறினப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 2 மணி நேரம் மாவு நல்லா ஊற வச்சுருந்தோம். இப்போ பார்க்கலாம். நல்லா உரிச்சு வருங்க. இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிருந்த மாவுக்கும் மாவோட பால்லாம் நல்லா இறங்கிடும். அதோட சவ்வு மாதிரி இருக்கும். தனியாக எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். கோதுமை அல்வா நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா? என் மையன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். எத்தனை மணி நேரம் இப்போ ஊற வச்ச? 3 மணி நேரம். நல்லா டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. அல்வா திக்கான பால் மாதிரியே இருக்கு. நல்லா டேஸ்ட். நல்லா கரைச்சமாக்கும். நமக்கு இப்படி தான் சவு கிடைக்கும் பாருங்க. இது நம்ம தேவைப்படாது. நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா கரைச்சாச்சு. இங்கே பாருங்க. இதை கூட நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கரைக்கலாம். இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இது இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும். அப்படியே சேர்த்தமாக்கும் நமக்கு அல்வா வந்து நல்லா வராது. பாத்திரத்தை எடுத்து வடிகட்டிக்கிற போகிறோம். இப்போ வந்து இதே மாதிரி நல்லா பெரிய வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நம்ம நல்லா வடிகட்டும். நமக்கு நல்லா பால் மாதிரி இருக்கணும். மாவு கரைச்சல் வந்து வெறும் தண்ணி மாதிரி நல்லா கரைச்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சவு கிடச்சிருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக அதுலேயும் மாவு பால் இருக்குது, வர கோதுமை பால் எடுத்துக்கலாம் பிசைஞ்சு. பப்ளிக்கா மாதிரி கிடைக்கிது பார்த்தீங்களா? வெறும் கோதுமையை அப்படியே கரைச்சி நம்ம அல்வா செய்யலாம். செஞ்ச மாக்கு சவு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்படி வந்து பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாகு எடுத்து நம்ம செஞ்ச மாக்கும் இந்த மாதிரி கரைச்சி நம்ம அந்த சவை ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்ச மாக்கும் அல்வா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதோட இதெல்லாம் நல்லா பால்லாம் இறங்கிடுச்சு. தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாகம் எடுத்து நம்ம இதை வடிகட்டி கையெடுமா வடிட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து கோதுமை மாவு பால் எடுத்து வச்சாச்சு. அதான் பாகு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்வா கோதுமை அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்கிற போகிறோம். டீஸ்பூன் தக்கன நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி வந்து வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரியை போட்டு வறுத்து விட்டுக்கிற போகிறேன். லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப இது வந்து செவக்க இருக்க தேவையில்லை. லைட்டாக வறுத்தா போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாகு ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். சுழல் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து அல்வா கிண்டணும். நமக்கு வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். கோதுமை அல்வா ரெடி பண்ணுறதுக்கு எப்படி 1 ஹவர் ஆகும். நம்ம பொறுமையாக தான் ரெடி பண்ணணும். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி கிளறி விட்டுட்டு அந்த மாக்கும் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். அதுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா வெந்துக்கிட்டே வருது பாருங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ வேண்டாம் இல்லை 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவும் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். நான் வெறும் கோதுமை மட்டும் தான் சேர்க்குறேன். அல்வா வந்து நம்ம கைவிடாமல் கிட்டிகிட்டு இருக்கணும், இல்லாட்டா பிடிச்சிரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். நான் பெரிய கப் அளவில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நான் சேர்த்துக்கிற போகிறேன். நம்ம சர்க்கரை சேர்த்தோடனே நமக்கு வந்து இலகு கொடுக்கும். அப்படியே சர்க்கரையிலேயே வந்து நம்ம கோதுமை வந்து நல்லா வேகும் பாருங்கள். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தமாக்கும் நல்லா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் பொதுவாகவே ஸ்வீட்னாலே நான் சால்ட்டு சேர்க்கத்தான் செய்வேன். 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
நான் 1 கப் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தப்பு இல்லை, அதனால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். கலர் பவுடர் சேர்த்தா நான் பாருங்கள் எப்படி கலர் இருக்குண்டு பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல தோணுது. ஏலக்காய் பவுடர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலை. எங்கள் பசங்களுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டாலே பிடிக்காது வாசனை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிடலாம். நமக்கு லாஸ்ட்டில் நெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நமக்கு கடாயில் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம சாப்பிடும்போது வந்து அல்வாவில் நம்ம முந்திரி வாயில் போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஊற்றின நெய் பூரா நமக்கு அல்வா ரெடி ஆன உடனேயே மேலே வந்து நெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தால் தான் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு வந்து இப்போ தான் பாருங்கள் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இது நமக்கு நல்லா பாருங்களேன் அல்வா சூப்பராக சுருண்டு வரணும். இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நமக்கு அல்வா சூப்பர் ரெடியாக நினைக்கிறேன். அது நல்லா சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து பாதாம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாதாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரிலாம் சாப்பிடும்போது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்க. நம்ம முந்திரி பாதாம் போட்டனால அப்படியே ஆனந்த போன அல்வா மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நமக்கு நெய் அதிகமாக ஊற்றினோம்னா நல்லா நெய் வந்து மேலே இருக்கும். இது எப்படி வெந்துருச்சு எப்படி அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கையில் தொட்டுட்டு இது வந்து நம்ம தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சாக்கும் அல்வா வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. நான் இருந்தால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கலான்னு நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவேன். எனக்கு அல்வா நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருக்கேங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து இது நம்ம இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது நல்லா சமமாக்கிட்டு சமமாக்கினா ஆக்கலாம். நம்ம இஷ்டம்தான் எப்படின்னா வச்சுக்கலாம். இது நல்லா சமப்படுத்திக்கிறேன் நான் வந்து. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு பீஸாக கிடைக்கும். எப்போயுமே நான் ட்ரை ஃப்ரூட் வந்து அதிகமாக சேர்ப்பேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுலேயும் நான் முந்திரி பாதாம் வந்து நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ மேலேயும் லைட்டாக தூவி விட்ருவேன் பாதாம் வந்து. அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக சமமாக ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து பாதாம் வந்து சேர்த்துருப்பேன் மேலே. அவ்வளோதான். ஸ்பூனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணும்போது சூப்பராக வரும் அல்வா வந்து. நல்லா ஆறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்படியே எந்த டச் பண்ணாலும் 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி நமக்கு அல்வா வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆறினப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் அல்வா. இதை கட் பண்ணிக்கலாம். நான் பூரா பாதாம் முந்திரி நிறையா இப்போ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.